நீ தான் நாடு இதுதான். என்னை ஒருவருக்கு ஒரு வேலைக்கார பைசம் கூட காண மாட்டேன். சரி நீ போய் நீ போய் என்ன வேலைக்கார பைசம் காண போய் அவன் நான் ஒட்டுக்கிட்ட போய் சொல்லு. போய் கூத்தாடி பத்து வந்துக்கிறானுங்க. என்ன யாரா வந்துக்கிட்டு காட்டுல இருக்கிற மிருகம்லாம் காட்டுக்குள்ள பூந்தது மாதிரி நம்ம நாட்டுக்குள்ள வந்து ஏண்டா அந்த மிருகத்தை விட அந்த வெத்த யார முழுங்க போதோ தெரியல. என்ன வெத்த யாரை பார்த்து என்ன உணவு கொண்டிருக்க? எனக்கு பாவம் வந்து விட்டா ஒட்டிய சாபத்தை கொடுத்து விடுது. சாபம் என்ன கீக்குமா? பாவம் என்ன புடுக்குமா? பயாந்து என்னை பற்றி அவளுக்கு தெரியாமல் எங்க ஐயா வேற மாதிரி எங்க ஐயா போயிட்டு வச்சுக்காத. அவர் ஆம்பளை மாதிரி இருக்கிறாரு, அவர் போய் வேற மாதிரி இருக்கிறாரு. ஐயா வேற மாதிரி பாவத்துல சொல்லுவாங்க. பணத்தலை யாருமா காட்பட்டு செல்லும் குளத்தலை யாருமா குணம். இவருடைய குணம் குளம் ஆச்சாரம் அப்படி உணர்வுல. சரி யாருங்க நீங்க? கோபத்தில் வந்து இந்த மௌத்தல்ய முனிவர் மன்னகிட்ட போய் சொல்லு. ஐயா என்ன மௌத்தல்ய முனிவர் வந்துறாரா? மௌத்தல்ய முனிவர் மௌத்தல்ய மக முனிவர். அடே மௌத்தல்ய முனிவர் எங்க இருக்கற? அவர் வெளிய இருந்தவரா? நீ சொன்னதுமே தண்ணி குடு. அடே வெளிப்பட்டு இருக்க. கொஞ்சம் அவரே கை உண்டு. அந்த மரியாதை கொடுத்து அனுப்புவா. சாமி நீ யாரு அவருக்கு தெரியாது. எங்க ஐயா சொல்லிதான் எனக்கே இப்ப தெரியும். நான் எதனா பேசிருந்தா மன்னிச்சுங்க. நானும் சின்ன பையன், எனக்கு காசு சூத்து தெரியாது. சூதுவாத அறியாத நான் ஒரு 2 கட்டம் இந்த தெருவே நடந்து போனா இந்த புள்ள எப்படி பழக்க போதும்னு பார்த்தா நம்ம நாள் புழாவோட தவணி பார்த்தீங்கன்னா சொம்பு வச்சுட்டு தவணி வந்துருவோம். நான் அது என்ன புள்ள நான் திருட மாட்டேங்க. நீ திருடிட்டான்னு சொல்லிப்பாரு. அவனி பொருளை சும்மாக்கிறவங்க கூட வந்து நான் உதவ வச்சுட்டு போவேன். திருடிட்டானா ஆமா ஒதுப்பாங்க. ஆனா தெரியாத எடுத்துப்பான்னு சொல்லிப்பாரு. ஆனா உடுப்பாங்க தெரியாத அவர் உள்ளதான் உன்னை மரியாதையா அவர் சொன்னார். மரியாதையாவா மரியாதையாவா உம்மால வரல உம்மால நாடுகிற உம்மால சூத்துல போட்டீங்க. சாமி கொட்ட கைதியா படிச்சா அப்புறம் நான் குடிச்சோரா வாங்க சாமி. நீ கொட்ட கைதியா படிக்கிறதை விட அடுத்த பிறவில நான் ஒரு கடாநாயா பிறக்கணும். என்ன சாபம் கொடுக்குற முனிவரு நீ பொட்ட நாயா பிறக்கணும். நம்ம எங்கெங்க கூத்து வைக்கிறவங்களோ லைட்டு போட்டவங்களோ நம்ம தான் முதல்ல மேடையில் மாட்டி நீத்து வரணும். நினைச்சு பாரா இந்த இடத்துல நீ மாட்டிட்டு இருந்தா ஏற்கனவே நாங்க ஒளி இருந்தா நடக்கிறோம். அவர் வர மாட்டார். அவர் ஹார்ட் ஆபரேஷன் அவர் ஆஞ்சநேயர் உன்னை உள்ள தள்ளி உட்கார வச்சு முட்டி காட்டிப்பாங்க. தவுடா தெரியல. திண்டிவனம் பழைய பஸ் ஸ்டாண்ட்ல சுண்டல் வைக்கிற வண்டி தெரியாது பண்ணிட்ட உட்கார் சார்.
எப்படி உட்காந்துங்களா? எவனோ குளிக்க தட்டி கட்டிக்கிறான். நான் மூணாவது வீட்டுக்காரர் வந்து தட்டி கட்டி போட்டான். கண்ணுங்க இது சச்சந்த ஏய், திரும்பிட்டாடா. அவன் வரல. வச்சுக்கிறேன். ரைட் வாங்க, வந்துடா. ரைட் பாரு உட்காரு. குருவே நேத்து எங்கன்னா முனிவர்கள்லாம் நீங்க மத்தல்ல படுத்து நடப்பீங்களா? ஏன்? வீடு வாசல்லாம் உங்களுக்கு கிடையாதா? யாதும் ஊரே யாவரும் கேளு. வீடு வாசலே கிடையாது. யாம் இருக்கும் இடம்தான் எமக்கு ஆதரமும். என்ன நினைக்கிறீங்களோ அவங்க குளிச்சுட்டு பத்துங்க நடப்பீங்க. குளிச்சுட்டு குளிச்சுட்டு பத்துங்க நடப்பீங்க. நேத்து ஆள மத்தல்ல படுத்து வந்தீங்களா? ஆமா. அதான் கொல்லி சத்திரம், காவடி, குளம், மரத்தடி இதுதான் எங்களுக்கு ஆதரமும். மரத்தல்ல எப்பவுமே படுக்க கூடாது. ஏன்? வலுவி கொட்டிக்குது பாருங்க. பாரு. வலுவி கொட்ட எடுத்து இல்லையா? பாரு வலுவி கொட்டினோட ரெண்டு பக்கமும் காப்பு கடிச்சு போயிடுச்சு. சந்தேகம் மறந்தால் வலுவி கொட்டினோட ரெண்டு பக்கமும் நீக்க இதான் யோகரண்டி. இதுதான் எதுமா இதுதான் இவருடைய தந்தா. டேய், வாங்க தம்பி. யோகரண்டி. இந்த ஒரு வாரத்துக்கு கடன் கொடுங்க. ஏன்? என் வீடு கூற வீடு. இந்த அடிச்ச காத்து மழையில மேல் உருட்டு கீழே இறங்கி போச்சு. இதை கொடுத்தனா அந்த உருட்டு இங்கதான் முட்டு குடிக்கியா? ஏய், கீழே இதை கொண்டு முட்டு கொடுத்தீங்கன்னா வீடே இருக்காது. மொத்தம் எரிஞ்சு சாம்பல் ஆகிடும். வளவான நான் இப்ப சிமெண்ட் போடுங்க தலை போட்டுறேன். சுவாமி, அவன் ஒரு விளையாட்டு கல்வி. ஆமாங்க விளையாட்டுக்கார குறி. நீ போட. ஏய், சற்று அமைதியாக இரு. அந்த கையில அது வேண்டாம். சுவாமி, பணிந்தேன் உன் திருப்பாதமே. ஐயா மூஞ்சி பாத்துட்டீங்கல்ல இதுதான் உங்களுக்கு சனியை முடிக்க போறோம். சுவாமி, சுவாமி, என்றாலும் இன்றைய தினம் எம்மை நாடு வந்ததின் நோக்கம் என்ன? ஒண்ணும் இல்ல இது கோட்டை வச்சுக்கிறீங்க ஒரு கட்டி கொடுக்கலாம். யாரு? குடிகார பையா, குடிகார பையா. இது ஏதேனும் குடி கெடுக்கும், குடி பிளக்கும் நிலத்தை கெடுக்கும் படித்தவனே. சொன்னாம்பாரியா புண்ணாக்கு பையன் பெரியவங்க சொல்லிக்கிறாங்களா குடி கெடுக்கும் குடிப்பழக்கம் உடல் நலத்தை கெடுக்கும். ஊருக்கு தான் உபதேசம். நேற்று காலையில பாக்குறேன் திண்டிவானம் ஏரி உள்ள போய் போட்டுருவேன் அந்த குடிச்சு புட்டு பழைய பஸ் ஸ்டாண்ட்ல குடிச்சு புட்டு ஐயா சூத்தன் நாய் நைட்டிங் வந்தது நேற்று. சாமியார பாவி அதே உனக்குறியா? நான் தான் உனக்குமே நாங்க பத்துங்கிறேன். அப்ப உன்னையும் அது வைக்க நினைக்குது. நாய் படையிட்ட நலத்து கலத்தி சமயந்தி அவர் பேர் நாங்க நல சக்கரவர்த்தி நல்ல வச்சுங்கிறாரு. இருக்கிற நேரத்துல போயும் போட்டு குடிச்சுட்டு ஐயா பக்குவத்தை அடிக்கிறாரு. நல சக்கரவர்த்தி இல்லடா, நல சக்கரவர்த்தி, நல சக்கரவர்த்தி. நான் காரணம் இல்லாமல் நாட்டுக்கு என் காலடி தோன்றாரு. அவர் காரணம் இல்லாம வரமாட்டாரு. காரணத்தோடு தான் நான் இங்க வந்திருக்கேன். காரணத்தோடு தான் வர்றாரு. என்ன காரணம்? 1500 ரூபாய் கொடுத்தாதான் நான் வருவேன் கூத்துக்குன்னு சொன்னாரு. கண்டதான் காரணமா தான் வந்துக்கிறாரு. நகரியா சக்கரவர்த்தி சமயந்தி உங்களுக்கு எந்த தானம் வேண்டுமோ கேளுங்க தலைக்கு தருகிறேன். காலத்தில் எத்தனை
ஒரு நாட்டில் மன்னன்னா என் மீது நம்பிக்கை இல்லையா? நம்பிக்கை இல்லாம உங்களுக்கு சத்தியம் தர வேண்டும். உன்னை பற்றி நான் நாடுக்கு கேள்விப்பட்டிருக்கிறேன். கேட்டதை கொடுக்கக்கூடியவன் நல சக்கரவர்த்தி. இல்லை என்று சொல்லாமல் மாறி வழங்கக்கூடியவன் யார் என்றால் நல சக்கரவர்த்தி ஒருவன் தான் என்று மக்கள் எல்லாம் பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இருந்தாலும் என் நம்பிக்கைக்காக உன்னிருந்து ஒரு சத்தியத்தை கேட்கிறேன். அப்படியா சுவாமி? இந்த நல சக்கரவர்த்தி இல்லை என்று வந்தோருக்கு இல்லை என்று சொல்லாது வாரி வாரி வழங்கிப்பது. அப்படிப்பட்டனால் உங்களுக்கு இல்லை என்று சொல்றேனா? எதை கேட்டாலும் தலையில் தருவேன். இது சத்தியம். எதை கேட்டாலும் தருவேன் சுவாமி. எனக்கு தேவையான தானம் என்ன தெரியுமா? எனக்கு தேவையான தானம் என் நாட்டில் எத்தனையோ பெண்கள் இருக்கிறார்கள். நீங்கள் விரும்பும் பெண்ணு எந்த பெண் என்று கேட்டால் உங்களுக்கு அந்த பெண்ணு தானமாக அழைத்துள்ளோம். உன் நாட்டில் உள்ள பெண்கள் யாரும் எனக்கு தேவையில்லை. எனக்கு தேவையான பெண் யார் தெரியுமா? அது யார் தெரியுமா? உன் மகள் சோதனைதானா எனக்கு வேதனைதான். திருமணத்தை பற்றி கௌரி பூஜை செய்து வருகிறாள் சுவாமி. அப்படிப்பட்ட என் மகளை கேட்டுவிட்டு நான் எப்படி சுவாமி உங்களுக்கு தரம்
செய்து தர வேண்டும் என்று கேட்கிறேன். சுவாமி, என் மகனோ திருமணத்துக்கு விருந்திருக்கிறார். அப்படி இருக்கும் அவனை கேட்கின்றேன். ஆனால் என்னுடைய மகள் சம்மதித்தால் உங்களுக்கு திருமணத்தை முடித்து வைக்கிறேன். அவ்வளவுதானே? அதை நான் பார்த்துக் கொள்கிறேன். உன் மகன் சம்மதத்தோடு உன்னை வந்து பார்க்கிறேன். சுவாமி, அது மட்டுமல்ல, சம்மதத்தை வாங்கி கொண்டு வந்து உன் மகள் சம்மதித்து விட்டாள் என்று கூறினால் நான் எப்படி நம்புவோம்? அதனால் நான் நம்பத்தக்க ஏதாவது ஒரு அடையாளம் வாங்கி வருவோம். அவ்வளவுதானே? இதெல்லாம் நான் பார்க்கிறேன். சொல்லிட்டீங்களா? திருமணமே வேண்டாம் என்று கன்னிகாமாரம் முகத்தை வாழ்த்துக் கொண்டு வருகிறாய். கன்னிகாமாரத்தில் இருக்கும் நலாயினை நான் தனிமையில் சென்று சந்திக்கப் போகிறேன். ஆனால் நான் இந்த உருவோடு சென்று சந்திக்கப் போகிறது. அழகிய மன்மதனாக உருவெடுத்து நலாயினை போய் பார்க்கிறேன். போகிறேன். அழகிய மன்மதனாக